Hey guys, welcome back. Recently India la MIVI la Octave 3 என்ற ஸ்பீக்கர் வந்து 1800 rupees லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் and first impression பார்க்கலாம். And நீங்க நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட மிவிலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணால் ஆக்டேவ் 3 ஸ்பீக்கர் இருக்குது. இது ஒரு வயர்லெஸ் ஸ்பீக்கர் தான், ப்ளூடூத் வழியாக ஒர்க் ஆகும். ஃப்ரண்ட் சைடு வந்து மிவியோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நம்ம பார்த்தோன்னா அந்த ஸ்பீக்கரோட டெக்ஸ்டர் வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டச் பண்ணும்போது அந்த ஃபீல் வந்து சூப்பராக இருக்கும். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டரோடு தான் வருது. புஷ் தி லிமிட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பேக் சைடு நம்ம வந்துன்னா ஆக்டேவ் 3. ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 360 டிகிரி ஸ்டீரியோ சவுண்ட் இருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ப்ரீமியம் பில்டு வித் மெட்டாலிக் கிரில் அப்படின்றாங்க. பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இருக்குது. பட் தண்ணியில் எடுத்துகிட்டு போய் போட்டக்கூடாது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. மைனர் ஸ்பிளாஷஸ் வந்து கண்டிப்பாக வித்ஸ்டாண்ட் ஆகும். பாஸ்க்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போர்ட்டபிள் அண்ட் ஈஸி டு கேரின்றாங்க. பட் பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. டிசைன்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்பீக்கர் மாதிரி தான் தெரியுது. ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா மிவி வந்து ஒரு இந்தியன் பிராண்டு. ஹைதராபாத்தில் தான் வந்து இதை மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க. ஒரு சில பிராண்ட் எல்லாமே வந்து ப்ராடக்ட்ஸை கம்ப்ளீட்டாக இம்போர்ட் பண்ணிவிடுவாங்க. பட் மிவி வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஊரில் தான் வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 year வாரண்டி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ பாக்ஸ் வந்து நம்ம ரொம்ப டிலே பண்ணாமல் ஓப்பன் பண்ணிடலாம். எம்ஆர்பி வந்து 3999 போட்டிருக்காங்க. பட் அமேசானில் வந்து 1800க்கு இதை செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து உள்ள ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்பீக்கர் வந்து இந்த வாட்டி ரெட் கலர் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் தான். கேபிளோட குவாலிட்டி ஓரளவு நல்லா இருக்குது. மிவியோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்பவும் பார்க்குற மாதிரி வந்து ஒரு 2 கார்ட்ஸ் இருக்குது. வாரண்டி கார்டு ஒன்று, இன்னொன்று வந்து வெல்கம் டு த க்ரூ அப்படின்ற மாதிரி. அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கருக்கு வரலாம். ஸ்பீக்கர் பார்த்தோன்னா வந்து ஒரு ரெட் கலரில் இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒரு கிளாசி மாதிரி இல்லை. வெளில கம்ப்ளீட்டாக வந்து அலுமினியமில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி செம்மையாக இருக்குது. பாட்டமில் வந்து ஊஃபர் இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு அந்த ஊஃபர் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டியில் வந்து வேறு லெவல் ஜாப் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது பில்டு. மேலே வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்காக இந்த ரோப் ஒன்று இருக்குது. அப்படியே வந்து பாட்டமில் வந்துன்னா சார்ஜிங்க்கு வந்து ஒரு ஃப்ளாப் இருக்குது. ஆக்ஸ் போட்டும் வந்து இதுலேயே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஃப்ளாப்போட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. செம திக்காகவும் இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டிருக்கு, டைப் சி போட்டு. அதுக்கப்புறமா வந்து ஆக்ஸ் கேபிள் வந்து 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பட்டன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து பட்டனோட ஸ்பேசிங் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நம்மளால் வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும். வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறமா ப்ளே பாஸ் பட்டன், ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் கொடுத்துருக்காங்க. பட்டனோட ஃபீட்பேக்கும் நல்லா இருக்குது. ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா பவர் ஆன் வந்திருக்கு. ப்ளூடூத் மோடு வந்து எனபிளாக இருக்கதா சொல்கிறாங்க. பட் இது வந்து கம்ப்ளீட்டாக ப்ளூடூத்தில் தான் ஒர்க் ஆகும். எஸ்டி கார்டு பென்ட்ரைவ்லாம் நம்மளால் போட்டு யூஸ் பண்ண முடியாது. ஃபோனில் கனெக்ட் பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபோனில் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா MIVI OCTAVE 3 வந்திருக்கு. அதை வந்து நம்ம பேர் பண்ணலாம். பேரிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா இமீடியட்டாக வந்து டிஸ்கவர் ஆகிடுச்சு. ஸோ பேரிங் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ பேர்னு வந்திருக்கு. ஒரு சாம்பிள் ஆடியோ மட்டும் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஸோ வால்யூம் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா வால்யூம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளே பாஸ் இருக்குது. ப்ளே பாஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ வால்யூம் பட்டன் வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ராக் வந்து ப்ளே ஆகுது. மைனஸ் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ண வந்து ப்ரீவியஸ் ட்ராக் ப்ளே ஆகுது. ஃப்ரண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக வந்து ஒரு குட்டியோட எல்இடி இண்டிகேஷன் இருக்குது. பேர் பண்ணதுக்கப்புறமா வந்து ப்ளூ லைட் பிளிங்க் ஆகும். ஸோ ஆடியோ குவாலிட்டி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வால்யூம் மட்டும் பார்த்துக்கலாம். 100% வால்யூமில் வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டிலேருந்து வந்துடுவாங்க சண்டைக்கு, என்ன இவ்வளோ சவுண்ட் வச்சிருக்கு அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல லவுட்னஸ் இருக்குது. ஹையர் வால்யூம்லேயே வந்து டிஸ்டார்ஷன் ரொம்ப அதிகமாக இல்லை. பட்ஜெட்டில் வந்து நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் வந்து ஸ்பீக்கரோட லவுட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இண்டோரில் நீங்கள் கேட்கணும், ஒரு ரூம்குள்ளே கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 30 to 40% வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு பெரிய ஸ்பீக்கர்னு சொல்ல முடியாது. பை த சேம் டைம் வந்து நம்ம 5 வாட் ஸ்பீக்கர்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்தளவுக்கு வந்து காம்பேக்டான ஸ்பீக்கர்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வந்து தாராளமாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். பேக்கில் ஒரு மூலையில் நம்ம வச்சுட்டோன்னா கூட வந்து அது பாட்டு கிடக்கும். 30 to 40% வால்யூம் வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து அவங்க 16 வாட் ஸ்பீக்கர்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து வீட்டில் போட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்பீக்கர் நம்ம பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 10 வாட் அவுட்புட் கொடுக்கும். இதோட லவுட்னஸ் நம்ம பார்த்தோன்னா இந்த ஸ்பீக்கரில் வந்து லவுட்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பட் ஓவரால் குவாலிட்டி நம்ம பார்த்தோன்னா ஆடியோட குவாலிட்டி நம்ம ஒரு டிபாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண. பட் ஸ்டில் நம்ம கொடுத்த ப்ரைஸ் பிராக்கெட்டுக்கு வந்து பேஸ் சஃபிஷியண்டாக இருக்குது. பேஸ் வந்து மற்ற ஃப்ரீக்வன்சியை வந்து டாமினேட் பண்ணுற அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வோக்கல்ஸ் அதெல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா கிளியராகவும் இருக்குது. நீங்களே சாம்பிள் ஆடியோ கேட்டிருப்பீங்க, எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 1800 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பில்டு குவாலிட்டி இருக்குது. ஆடியோ குவாலிட்டி வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. பேட்டரி பேக்கப் வந்து அவங்க சைட்லேருந்து 8 hours கிளைம் பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு 40-50% வால்யூமில் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலேயே வரும். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் வந்து இதே ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் மிவி வந்து என்ன தான் வந்து இந்தியன் பிராண்ட், அதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு சைடு இருந்தாலுமே வந்து இன்னொரு சைடு நம்ம பார்த்தோன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் டெஸ்ட் பண்ண மிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து செம ப்ராமிசிங்காக இருந்திருக்கு. வேல்யூ ஃபார் மணிஸ் ப்ராடக்டாகவும் இருந்திருக்கு. நம்ம யாருக்காச்சும் வந்து ஒரு மிவி ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களும் வந்து திருப்தியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சைடில் வந்து பெரிய அளவு கம்ப்ளைண்ட் இல்லை. நல்ல ஒரு ப்ராமிசிங்கான ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சைடில் வந்து லோக்கல் பிராண்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபியூச்சரில் இன்டர்நேஷனல் பிராண்டுக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. நீ யாராச்சும் வந்து ஒரு மிவி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அண்ட் இந்த ஸ்பீக்கர் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நேரில் பார்க்குறதுக்கு வந்து இந்த ரெட் சூப்பராக இருக்குது கலர் பார்க்குறதுக்கு. பட் இதுலேயே வந்து மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. கிரே கலர் ஒன்று இருக்குது, ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் வந்து இந்த ஸ்பீக்கரை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸ்பீக்கரோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பீக்கரோட காலிங் நம்ம எடுத்துக்கிட்டிங்கனாலும் வந்து இண்டோர் காலிங் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸாக இருந்தீங்கன்னா கூட வந்து ஈஸியாக நம்ம வாய்ஸ் வந்து பிக்கப் பண்ணுது. ஆப்போசிட் பர்சனில் வந்து பெரிய அளவு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. காலிங்லேயும் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் ரெண்டுலேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்பீக்கரோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கீழே தரேன். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான் அது. ஸ்பீக்கர்னு இல்லை, நீங்கள் வேறு ஏதாச்சும் பேனா, பென்சில், பல்பம் எது வாங்குறதா இருந்தாலுமே வந்து நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணி வாங்க. அது யூஸ் பண்ணி வாங்குறதுனால அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு சின்ன கமிஷன் கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கருக்கு வந்தோம் அப்படின்னா 1800 rupees லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் டைமில் அந்த 1500, 1600 கிடைக்கும் போது சம ஒரு ஒர்த்தான ஸ்பீக்கராக இருக்கும். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து மிவி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.